செம்பருத்தி பூவின் மருத்துவ குணங்கள் என்னன்னு கேட்டிருக்கீங்க. ரொம்ப அற்புதமான கேள்வி. இது ஆர்ட்டுக்கு நல்லதுன்னு எல்லாமே சாப்பிட்டு வரீங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி பூ இந்த மகரந்தத்தை எடுத்து தான் சாப்பிடணும். இது எடுத்துட்டு இந்த பூவை மட்டும் நீங்கள் பிச்சு சாப்பிட்லாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இந்த பூவை பார்த்தீங்கன்னாக்க பிச்சு சாப்பிடும்போது பிபி லோ ஆயிடுது. அதனால் எப்படி இந்த செம்பருத்தி பூவை வந்து கசாயமா போட்டு குடிக்கலாம்னா, செம்பருத்தி பூ இது மாதிரி மகரந்தத்தை எடுத்து பூவை போட்டு தண்ணியில போட்டு ஒரு 4 பூவோ, 5 பூவோ தண்ணியில போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சிங்கன்னா இந்த செம்பருத்தியில் இருக்கிற எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கிட்டு செம்பருத்தியுடைய கலர் மாறிட்டு அந்த தண்ணி கொஞ்சம் பிளாக் கலராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூவை எடுத்துட்டு அந்த தண்ணி பிளாக் இருக்குல்ல, அந்த தண்ணி கொதிக்குது இல்லையா, அதில் வந்தீங்கன்னா எலுமிச்சை பழச்சாறு இருக்குல்ல, அதில் ஒரு 6, 7 சொட்டு அப்படியே விட்டிங்கன்னா அந்த தண்ணி பார்த்தீங்கன்னாங்க செம்பருத்தி கலர் பூவுக்கு மாறும். இப்படி இந்த கலரில் அழகாக மாறிடும். அப்போ அந்த தண்ணியை காலை நேரத்தில் நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது உடல் அசதி, சோர்வு, டயர்னஸ்ஸு, அதுக்கப்புறம் கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி, நார்க்கட்டி எல்லாம் கரைஞ்சு போகும். காரணமே இல்லாமல் எதுக்காக வந்துச்சுனே தெரியல இந்த சோம்பல், டயர்ட்னஸ் அப்படின்றாங்கள, அவங்களும் தொடர்ந்து குடிக்கும்போது எனர்ஜிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. இப்படி செம்பருத்தி பூ கஷாயத்தை நீங்கள் போட்டு குடிச்சிட்டு வாங்க. உடலில் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வளங்க. செம்பருத்தி பூ கஷாயம் தொடர்ந்து சாப்பிடும்போது எந்த இரத்த நாளங்கள் இருக்கிற அனைத்து அடைப்புகளும் வெளியேறும். ரத்தம் தூய்மையாகும். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கஷாயம் செம்பருத்தி பூ கஷாயம். தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க.